சமீபத்தில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ரோபோ சங்கர், நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்க விஷயம், இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ரோபோ சங்கர். ஏகப்பட்ட படங்கள் பணியாற்றி வந்திருந்தாரு. சமீபத்தில அவருக்கு ரொம்பவே உடல்நிலை முடியாம போயிருந்துச்சு. குறிப்பா அவருக்கு மஞ்சள் காமாலை வந்து அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலிருந்து முன்னேறி வந்திருந்தாரு. அண்ட் இப்ப தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்காரு. ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில ஒரு பிரஸ் மீட்ல அவரு கலந்துக்கிட்டாரு. அண்ட் அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் லைஃப்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, "ஒரு 2 இயர்ஸ் பேக் எனக்கு சுத்தமா உடம்பு முடியாம போயிருச்சு. எனக்கு மஞ்சள் காமாலை வந்து ஹாஸ்பிட்டல்லே தான் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். அந்த டைம் நான் பொழைப்பனா மாட்டேனா அப்படிங்கிற சந்தேகம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே இருந்துச்சு. அந்த மாதிரியான டைம்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வதந்திகள் சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சுருச்சு. குறிப்பா நான் இறந்தே போயிட்டேன் அப்படின்னு சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சுருச்சு. இத பார்த்து எவ்வளோ பேர் வந்து என் வீட்டுக்கு மாலையோட வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கதறி அழுது எனக்கு ஃபோன்லாம் பண்ணாங்க. அண்ட் அந்த டைம் வந்தவங்கள்ட்ட நான் பேசினேன். அந்த மாலைய நீங்களே உங்க கழுத்தில போட்டுக்கங்க. நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நெறைய உழைச்சேன். அண்ட் இப்ப அதிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். பொதுவா ஒருத்தர் இருக்கும்போதே இறந்து போயிட்டு மறுபடியும் வந்தாரு அப்படின்னா, அது அவருக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இறப்ப தொட்டுட்டு நான் வந்திருக்கேன். அப்படின்னா இது எனக்கு மறுபிறவி. இந்த ஒரு மறுபிறவில நான் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவோட இருக்கேன். எப்படி இருக்கணுங்கிறதுலயும் முடிவோட இருக்கேன். தொடர்ந்து இதுக்கப்புறம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய தான் நான் வாழுவேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் அந்த ஒரு டைம் என் கூட ரொம்ப உறுதுணையா இருந்தது என்னோட குடும்பமும், என்னோட நண்பர்களும் தான். அண்ட் அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. தொடர்ந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஒழுங்கா இருப்பேன். குடிக்க மாட்டேன். அதே மாரி எல்லா படங்கள்லயும் இதுக்கப்புறம் என்ன நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரோபோ சங்கர் அவர்கள் மீண்டு வந்து இப்ப நெறைய படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. மறுபிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித் குமாரோட அடுத்த படத்த அவரே தயாரிக்க போறாரு அப்படிங்கிற மாரியான தகவல்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்களோட அடுத்த படமான AK64 ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே இயக்குறாரு. அதற்கு மிக முக்கிய காரணம், இதற்கு முன்னாடி அவங்க பண்ணியிருந்த GPU படம் இருக்கு இல்லையா? அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட். குறிப்பா 250 கோடிக்கும் மேல அந்த படம் வசூல் ஈட்டியிருக்கு. அதனால கண்டிப்பா இந்த முறையும் இந்த ஹிட் வந்து தொடரும் அப்படிங்கிற மாரி அஜித் சாரும் சரி, ஆதிக் ரவிச்சந்திரனும் சரி நம்புறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்த ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிக்கிறதாக இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது கொஞ்சம் எகிறி இருக்கு அப்படின்னும், இத தனியாலாம் பார்க்க முடியாது அப்படின்னு ரோமியோ பிக்சர்ஸ் வந்து விலகுற மாரி சொல்லியிருந்தாங்களாமா. அஜித் சார் அவங்கள கூப்பிட்டு படத்த நான் தயாரிக்கிறேன். மேற்படி விஷயங்கள நீங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. இதன் மூலியமா அடுத்த படத்த அஜித்குமார் சார் தான் தயாரிக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்ப காட்டுத்தீயா பரவி வந்துட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டா அமையும் அப்படின்னு அஜித்குமார் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. போன தடவ மாரி இல்லாம இது முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக உருவாகிட்டு இருக்க படமாமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.